பிச்சைக்காரன் வீட்டில் ஒரு சேருக்கு மேல் வாங்கி வைக்க வக்கில்லாதவன். என்ன பாக்குற? சேர் இல்ல, நீ நினைக்கிற பேசு. அங்கே கீழே கிடக்கும் ₹1 உன்னுடையதா பார். ஆமா, என்னதான்? எப்படி உன்னை ஏமாத்தி சேரில் உட்கார்ந்தேன் பார்த்தாயா? பரவாயில்லை, அதான் ₹1 கிடைச்சிருக்கே. அதுவும் செல்லாத காசடா முட்டாள். என்னது செல்லாத காசா? இத நீயே வச்சுக்கோ. பார்த்தாயா, இந்த காசியை உன்னிடமிருந்து ஏமாத்தி வாங்கினேன். நீதான் தமிழ் மீடியத்தில் படிக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனோ? நீதான் ஆங்கில பள்ளியில் படிக்கும் ஜாக்சன் துரை என்பவரோ? ஆமாம், நான் தான் ஜாக்சன் துரை. மூஞ்சில இருக்குடா 300 கரை கம்முனுக்கள். என்ன கிண்டலா? ஏது ரொம்ப தூரம் வந்திருக்க? காலையில் கழுதை முகத்தை பார்த்தால் நல்லது என்று சொன்னாங்க. அதான் உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கட்டபொம்மா என்னடோ குடிக்க டீ காஃபி ஆர்ஸ் ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம். ஏனும் தேவை போகவில்லை. திமிரி எப்பவோ வந்து போய் விட்டது. அடுத்து விஷால் படம் கத்தி சண்டை தான் வரணும். என்னம்மா அப்படி கீழலாம்? உன் மீது குற்றம் சம்மதிக்கிறேன். ஆமா, இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி. இவரு அம்மால கூட சமத்துறலாம். என்னடா குற்றம்? சொன்னா வாய் வலிக்கும். அவளை குற்றச்சாட்டு. அப்ப சொல்லாத, வாய் முடிக்கிட்டு போ. கட்டபொம்மனுக்கு கட்டம் சரியில்லை. ஏய் கட்டபொம்மா, என்னடா? ஆண்டவளே, உன் மீது என்னென்ன குற்றம் சொல்றேன்னு கேளு. அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை. நீ லெட்டர் போடு, நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். கட்டபொம்மா என்ன விளையாடுறியா? நான் சொல்ல கேளுடா. சரி, சொல்லி தோல. எங்க ஸ்கூல்ல யாரும் இங்கிலீஷ் படிக்கல. உங்களுக்கு மேல இருக்கும் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. நான் எவ்வளவு கேட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் எனக்கு கொடுக்கல. என் வாட்ஸ்அப் கூட சாட்டும் பண்ணல. இங்கிலீஷ் மரியாதை, ஃபோன் நம்பர், சாட்டிங். தமிழ் தெரிகிறது, வாயில் நுழைகிறது. நான் ஏன் கற்க வேண்டும் இங்கிலீஷ்? எங்களோட பள்ளிக்கூடம் வந்தாயா? பாடம் படித்தாயா? பக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளை கிள்ளி விளையாடினாயா? கணக்கு வகுப்பில் தூங்கி வழிந்தாயா? தமிழ் வாதியாரின் தலையை பார்த்து தலை சீவினாயா? அங்கே ஓடி விளையாடும் என் பள்ளி பெண்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணினாயா? அல்லது நீ மாமனா மாட்டினிச்சியா? மானங்கெட்டவனே, எதற்கு படிக்கணும் இங்கிலீஷ்? யாருக்கு கொடுக்கணும் மரியாதை? போரடித்து நெற்குவிக்கும் உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நெற்கதிர்களை குவித்து விடும். ஜாக்கிரதை. நான் பேசும்போது எதிரி நீ, நான் உன்னை தாண்ட நிறுத்து பேசுவேன். லூசு பையல பேசுறேன். நீ அனுப்பிய ஆள் எங்கள் பள்ளியில் சத்துரு முட்டை கண்டா முட்டாள்.